பிறந்த ஊர்லயும் சரி நிறைய பேர் வந்து சொல்றது வந்துட்டு யூடியூபர்னா பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி. ஹாய். ஐயோ அழகு சொல்லிட்டா. அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ற, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது போ. அதான் இதை பத்தியா எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம வளர்க்கணும். இங்கூடியா அடே அங்கெல்லாம் போதே. இதெல்லாம் வந்துட்டு அந்த வீடியோவில் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த சினிமேட்டிக் லுக்குக்கு, அதுக்காக தானே நீ இவ்வளோ மெனக்கடுற எனக்கு தெரியும். ஃபைனலாக நம்ம வாங்கணும்னு நினச்ச எல்லா செடியுமே வாங்கியாச்சு. இது சரியான வெயிட் சீத்து. சரி வெயிட்டு. யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக வீடியோஸ் போடுறாங்க. ஸோ ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். நம்ம கார்டனில் டெய்லி ஒவ்வொரு ரோஸ் வச்சிடுது. அது நான் வெளியில் போகும்போது கரெக்டாக ரோஸ் வச்சிடுது. ஒன்றும் ஒயிட்டு பூக்கும் இல்லை இது பூக்கும். ஆனால் இப்போ செடியில் எந்த பூவுமே இல்லை. இந்த ஒரே ஒரு பூ தான். ஆமாம், கட் பண்ணி விட்டா நிறைய பூ வைக்கும். ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, வினோ வந்துட்டு காருக்கு ஸ்பாய்லர் மாற்றுறதுக்காக பாண்டிச்சேரி போகிறானா. சரி நீ மட்டும் தானே போகிற, சும்மா தானே போகிற, நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு நாங்கள் கூட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டாயெல்லாம் பிரிச்சுட்டு நம்ம கார்டனை க்ளீன் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் எந்த செடியுமே வாங்கி வைக்கல. ஸோ பாண்டிச்சேரியில் நிறைய செடி நான் போன தடவை போகும்போதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். சரி இடம் இல்லை, கொட்டாய் இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எங்கே வைக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் கொட்டாய் பிரிச்சிட்டோம் இல்லையா. ஸோ கார்டனில் நிறைய செடி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செடி வைக்கிறதுக்கு அப்புறம் பாட்டெலாம் வாங்கணும். ஸோ அதுவுமே வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறேன். அதுவும் இல்லாமல் மெயின் போகிறது வந்துன்னா அந்த லோட்டஸ் வந்து வைக்கணும். லோட்டஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் வேணும். கொல்லையில் எனக்கு இந்த லோட்டஸ் வைக்கணும், அது பெரிய ஒரு இதுவாக சொல்லிக்கிட்டே இருக்கான். ஸோ அதுக்கு பாட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா செடியும் வாங்கிட்டு வருவோங்கிறதுக்காக போகிறேன். அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம பொங்கலுக்கு கரும்பு வச்சோம் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு நல்லா துளிர் விட்டுடுச்சு. சின்ன சின்ன கரும்பாக வச்சோம், அதில் உள்ள கணு எல்லாமே எப்படி துளிர் விட்டுருக்கு பார்த்தியா? இந்த சைடு பாரு நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரவங்களும் வந்துட்டு என்ன கேட்குறதுனா, நீ பொங்கலுக்கு வந்துட்டு கரும்பு தோகையெல்லாம் வச்சில்ல சீதா, நானும் எங்கள் வீட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னாங்க ஒரு சிலர். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்துட்டு எனக்கு இடம் இல்லை சீதா, இல்லைன்னா நானும் வச்சிருப்பேன் அப்படின்னாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளை பார்த்துட்டு நிறைய பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஹாப்பி எனக்கு. சரிங்க, இப்படியே நான் பேசிட்டு இருந்தேன்னா ரொம்ப லேட் ஆகிடும். சரி வாங்க, நிவி வேற அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அத்தை வந்துட்டு அங்கே தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. சரி நம்ம அப்படியே கூட்டிட்டு அவனையும் கூட்டிட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க. சீக்கிரமா கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு நினைச்சா கடைசியில் பார்த்தா 10 மணி ஆயிடுச்சு. ஆனால் நீ எழுந்திரிச்சது நீ எத்தனை மணி? 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்புனா சீத்து. ஆனால் அறக்க பறக்க இந்த சாப்பாடு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி, ஏன்னா நம்ம வெளியில் போயிட்டு சாப்பிடல, நம்ம இங்கேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு வேளை வெளில சாப்பிட்ற மாதிரி இருந்தா ஒரு வேளை நம்ம கையில எடுத்து போறத சாப்பிட்டுக்கலாம். ஆமா, காலை சாப்பாடை வந்துட்டு நான் செஞ்சுட்டேன். காலையில அறக்க பறக்க காலையிலே எஞ்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா சீத்து. செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்குள்ள மணியே ஆயிடுச்சு. சீட் பெல்ட் போட்டியா? ஓகே, வெரி குட். நான் சொல்லாமே போட்டிருக்கேன் பத்தியா சீட் பெல்ட். அவன் ஏறினோடனே போட்டுட்டான். நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு போறோம், அங்க நடக்குமான்னு தெரியல. பாத்துட்டியா? நேத்து செக் பண்ணி பாத்தியா? நான் பாத்துட்டேன். பார்த்தேன். எங்கெங்க என்னென்ன பிளான்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அங்கங்க கிடைக்குதாங்கிறத பார்ப்போம். இல்லை நம்மளுக்கு கிடைக்கிற இடத்துல நல்லா இருந்துச்சுன்னா அதையும் வாங்கிட்டு வந்துடுவோம் இல்லை. ஆனா வந்து நான் மோஸ்ட்லி பார்த்துருக்கேன், வீடியோஸ்ல ஒரு மாதிரி காமிப்பாங்க, நேர்ல போனா ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா. அது வந்து எடிட்டிங்ல வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிருப்பாங்க, அதனால பார்க்கிறதுக்கு இருக்கும். அப்படி தனுஷ்கோடிலாம் நான் வேற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போனேன். அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நேர்ல போய் பார்க்கும்போது அங்க டிஃப்ரெண்டா இருக்கும். அது எப்படின்னா எடிட்டிங்ல வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப படமே வந்துட்டு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து கலர் கிரேடிங் எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப நம்மளே வீடியோ எடுக்கிறோம்னா கலர் கிரேடிங் பண்ண மாட்டோமா. ஸோ அது மாதிரி தான் பார்க்கும்போது அழகா தெரியும், மற்றவங்களுக்கு கண்ணுக்கு பார்க்கறது குளிர்ச்சியா இருக்கும். அதுதான் நேர்ல பார்க்கும்போது நான் நிறைய தடவை வெக்ஸ் ஆயிருக்கேன். அது மாதிரி இல்லாம இப்ப போறது அதே மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோல காமிச்ச மாதிரியே இருந்தா நல்லா இருக்கும். பார்ப்போம். பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி செடியை வாங்கிட்டு, அப்புறம் அந்த பெருசா ஒண்ணு இருக்கும்ல தொட்டி மாதிரி, அந்த லோட்டஸ் வைக்கிறது, அது வாங்கிட்டு வரணும். பெரிய ரொம்ப நாள் சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப ஆசை. அது அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்னடி அதனால அதை வாங்குறதுக்காக போறோம். அப்படியே நான் வந்து ஸ்பாய்லர் வந்துட்டு வைக்கணுங்க. ஸ்பாய்லர் வச்சா பார்க்க கொஞ்சம் வண்டி சூப்பரா இருக்கும் லுக்கா.
சோ அதனால அதுக்கும் போறோம். இப்பயுமே லுக்கா தான் இருக்கு. இப்பெல்லாம் நிவி வந்துட்டு நம்ம பேசும்போது வினோம் அவனும் பேசுறான், வினோம் ஏதோ பேசுறான், வினோம் ஏதோ பேசுறான், அவன் லாங்குவேஜ்ல பேசுறான். நேத்து கூட்டிட்டு வந்தான் பத்தி எப்படி அப்பா அப்பா அப்பான்ட்டு. அதுக்கப்புறம் பால் சீக்கிரமா வளர மாட்டானே. வளர்ந்தாலும் போயிட்டு அவுட்டோர் குக்கிங் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா முடியாது. பிறகு ஒரு நல்லா சினிமாட்டிக்கா விளாக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி வந்துட்டு இதே யோசனை தாங்க. நீட்டா வந்துட்டு வீடியோ கொடுக்கணும். என்னோட யோசனை எல்லாமே வந்துட்டு ஒரு சினிமா லெவலுக்கு தான் வந்துட்டு யோசிப்பேன். அந்த மாதிரி தான் எப்பவுமே வந்து வீடியோ கொடுக்கணும்னு யோசிப்பேன். அந்த கமெண்ட பாத்தியா? அந்த கமெண்ட் அண்ணா உங்க வீடியோ பார்க்கும்போது ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது. ஆனா நிறைய செலவு பண்ணி தாங்க வந்து ஒவ்வொன்றும் வாங்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. குவாலிட்டி அந்த வாய்ஸ் இதெல்லாம் வந்து நீட்டா கொடுக்கணுங்கிறதுக்காகவே வந்து நிறைய செலவு பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் எனக்கு என்ன வாங்குறனோ இல்லையோ உங்களுக்கு வீடியோக்கு நல்லா கொடுக்கணுங்கிறதாவே வந்து நிறைய செலவு பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். எப்ப பார்த்தாலும் எடிட்டிங்னு போட்டு சாவடிக்கிறானே சொல்லிட்டு 2 பேருக்குள்ள அதிகமா வந்து இந்த மாதிரி தான் சண்டை வரும். இன்ஸ்டாக்குள்ள போனவா வச்சீங்கன்னா ஃபுல்லா இந்த சர்ச் பார் போய் பாத்தீங்கன்னா ஒரே எடிட்டிங் சம்பந்தமாவும் அந்த கேமரா சம்பந்தமாவும் தான் இருக்கும். அட பாவி ஒரு வீடியோ பார்க்க முடியுதா? எல்லாம் நம்ம ஸ்வைப் பண்ணி பார்த்தோம்னா அடுத்தடுத்து இந்த கேமரா சம்பந்தம் எடிட்டிங் சம்பந்தம் இது பத்தியே தான் வந்துகிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கும். தவிர இதனாலேயே எங்களுக்குள்ள வந்துட்டு சரியா இந்த மாதிரி பிரச்சனை வரும். எப்பவுமே வந்து நாங்க ஒரு தனி பாதைங்க. ஸோ யாரோடையும் வந்து கம்பாரிசன்ங்கிறது பண்ணாதீங்க. அது லைஃப்லயும் சரி வேலையிலையும் சரி யாரோடையும் கம்பாரிசன் பண்ணீங்கன்னா அது வந்து எதுல போய் முடியுங்கிறதே தெரியாது. அவங்களோட மனநிலைமையை வந்து யோசிச்சு பார்க்கணும். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது உங்களால முடிஞ்சது வீடியோ பிடிச்சா பாருங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு எந்த சேனல் பிடிச்சிருக்கோ பாத்துங்க. இவங்களை கஷ்டப்படுத்தி ஆகணும்னு நினைச்சிட்டு நீங்க பண்ணீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு தான் வந்து அது திரும்ப வந்து சேரும். அதனால சொல்ல வரேன், எங்க லைஃப்ல வந்துட்டு நிறையாவே நடந்திருக்கு. இந்த மாதிரி எங்களை நிறைய பேர் வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க. நம்மளை கஷ்டப்படுத்துறவங்க எல்லாமே இப்போ வந்துட்டு எப்படி இருக்காங்கிறது வந்துட்டு நான் கண்ணு முன்னாடியே பார்க்கறேன். நானுமே நிறைய விஷயங்களை நோட் பண்ணியிருக்கேன். என்னை கஷ்டப்படுத்திருப்பாங்க. நான் அவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அவங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு கூட நான் நினைக்க மாட்டேன். என்னைக்குமே என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு போயிட்டு நான் திரும்பவும் செய்வேன், நல்லதுதான் செய்வான், பாவம்னு நினைச்சிட்டு இறக்கப்படுவேன். ஸோ அதுதான் என்னோட இதே வந்துட்டு எப்பவுமே. எதனால இவ்வளவு சொல்றான்னா அவன் புடிச்சு ஒரு விஷயத்த பண்றத வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது நைட்டு 2 மணி ஆச்சுங்க எடிட் பண்ணிட்டு தூங்குறதுக்கு. 2 மணி ஆயிடுச்சு. இவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. ஏன்னா குழந்தைய பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க டயர்டில் தூங்கிட்டாங்க. நம்ம வந்து இன்னைக்கு vlog போகணுன்னா நைட்டு உட்காந்து எடிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மக்கே நாள் கொடுக்க முடியும். ஸோ 1 விட்டு 4 வந்து வீடியோ வந்துட்டு வரும். கண்டென்ட் வந்துட்டு நம்மள மாதிரியே ஒரு கண்டென்ட் வந்து வேற ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அவங்களோட ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க வந்துட்டு நம்மளோட சேனலை பார்க்கும்போது வந்து இவங்கள மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் அவங்கள மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து கன்ஃபியூஷன் ஆகி வந்துட்டு மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு அப்படியும் தெரியும். கிட்டத்தட்ட எங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆரம்பத்தில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா எங்களோட பழைய லைஃப் ஸ்டைல் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும். அந்த மாதிரி வந்து செக் பண்ணி பாருங்கள். எப்படி சமைச்சிருக்கோம், எப்படி இருந்திருக்கோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு சுத்தமாக புரியாது. எல்லாமே நான் வந்துட்டு ஓனாக யோசிச்சு நாங்கள் எப்படி இருக்கணும் பார்த்தீங்களா. நாங்கள் ரொம்ப வந்துட்டு கவலைப்படுறதே வந்துட்டு நிறைய கண்டென்ட் கிரியேட்டிவாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்குமே தவிர மற்றபடி அங்கே பார்க்கணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்தவங்க வந்து யூடியூப்பில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். கஷ்டப்படுறாங்கன்னா நிறையா வந்து கிரியேட்டிவாக வீடியோ போடுவாங்க. எப்படின்னா கண்டென்ட் வீடியோ, இந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப ஆசை. நான் நிறையவே பார்த்துருப்பீங்களே நம்ம சேனல் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் மட்டுமே கிடையாது, ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட்டிவாக கொடுக்கணும். அப்புறம் வந்து விளாகில் வந்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் வரும், அது ஓகே. அப்புறம் வந்துட்டு என்னென்னா ஷார்ட் ஃபிலிமு, அப்புறம் இன்னும் நிறையா அடுத்தடுத்த இது பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் நோக்கி போயிட்டுருக்கேனே தவிர அது மாதிரி வேறு எதுவுமே இல்லை. வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், வெளியில் போனாவே வந்துட்டு யூடியூப்னா பெரிய ஆளா அந்த சத்தியமாக எங்களை பார்த்தா அப்படி தெரியுதா. நான் எங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து பண்பா அமைதியாக அப்படி தான் வந்துட்டு பழகி இருக்கோம் தவிர அந்த ஹாஷா அது மாதிரி அவங்க ஏதாவது சொன்னாலுமே வந்துட்டு நான் வந்துட்டு இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க, நாங்களும் ஒரு சாதாரண அந்த மாதிரி தான் பேசியிருக்கோம் தவிர மற்றபடி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும். பார்த்ததுனாலதான் ஒரு போட்டோ எடுக்க வராங்களா, சரி போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். மற்றபடி இந்த யூடியூபருங்கிறது வேர்டை கூட நாங்கள் வெளியில எங்கேயுமே யூஸ் பண்ணதில்லை. நாங்கள் யூடியூபர் எங்க கூட இருக்கிறவங்க வேணா சொல்லுவாங்க இவங்க யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களாம் இது வரைக்கும் பப்ளிக்லயும் சரி வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போயுமே சொன்னதே கிடையாதுங்க. நாங்கள்
ஆனா ஒரு சிலர் மாதிரி தான் நாங்க நார்மலா எங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன நடக்குதோ அதை தான் நம்ம வந்து கண்டென்ட்டா இது கொடுத்துருக்கோம். எங்க மட்டும் இல்ல, கமெண்ட்ல மட்டும் இல்ல, நேர்ல நிறைய பேர் வந்துட்டு நேர்லயும் சரி, நான் பிறந்த ஊர்லயும் சரி நிறைய பேர் வந்து சொல்றது வந்துட்டு யூடியூபர்னா பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் நாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளா நினைக்கவே இல்லை. இதுல எவ்வளவு கஷ்டம்னு இதுல வந்து பார்த்தாதான் தெரியும். அவங்க வீட்லயே வந்துட்டு ஒருத்தன் சொல்லிட்டு போயிருக்கானா பாத்துங்க, அவனுக்கு எவ்வளவு ஒரு மண்டை கொழுப்பு இருக்கும். இல்ல நிறைய பேரோட தாட் என்னன்னா, மத்தவங்கலாம் வந்துட்டு கஷ்டப்பட்டு கார் வாங்கிட்டாங்களாமா, நம்மலாம் வந்து அதை சொல்லாம சொல்லும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சும்மாவே படுத்து கிடந்துட்டு வீடியோ போட்டு கார் வாங்கட்டும் ஏன் சீதோ, அப்ப தெரியும்ல எவ்வளவு கஷ்டம். அந்த ஒரு அது எனக்கு அவ்வளவு கஷ்டமாயிடுச்சு. அதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கார் வாங்கினாங்களாம். நம்ம எப்படி வாங்கணும்? நம்ம வந்துட்டு தூங்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு மத்தவங்கள்ட்ட ஏமாத்திக்கிட்டு காசு குடிங்க, அது இல்லாம கேவலமான வீடியோ போட்டுக்கிட்டு அசிங்கமான வீடியோ போட்டுக்கிட்டு அப்படித்தானே நாங்க வாங்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட எல்லா வீடியோல சும்மா இந்த லைவ் போடுறதோ மத்தபடி இதுவோ அந்த காசு சம்பாதிக்கிறதுன்னு ஒரு கும்பல் இருக்குது, லைவ போட்டே சம்பாதிக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு நிறையவே இருக்குது. இது மாதிரிலாம் நாங்க என்னைக்குமே யோசிச்சது இல்ல. ஒரு வீடியோ கொடுக்கணும்னா அதுல நீட்டா இருக்கணும். ஏன்னா நம்ம பாக்குறவங்க ரொம்ப பெரியவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, வயசானவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீடியோ வந்துட்டு ஒரு பஸ்ல வந்து உட்காந்து பாக்குறாங்கன்னா பக்கத்துல யாராவது உட்காந்துருக்காங்கன்னா தைரியமா பாப்பாங்க. இதே அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நான் என்னைக்குமே வீடியோ கிரியேட் பண்ணுவேன். அதே மாதிரி என்னன்னா, வேற ஒருத்தவங்க வீடியோ வந்துட்டு அதான் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தப்பான அந்த மாதிரி வீடியோலாம் வந்துட்டு இப்படி உட்காந்து பார்க்க முடியுமா? பக்கத்துல இருந்து முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு நாகரிகமா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, எப்படி வீடியோ போடுறாங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து எந்த ஒரு பேடும் கொடுத்துடக்கூடாது. குழந்தைங்களை வச்சு போடுறோம், நம்ம குழந்தை நம்ம வீடியோ பார்க்கும்போது என்னைக்கும் தப்பா இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வேலை எவ்வளவு கஷ்டம்னு ரொம்ப பண்ணி பார்த்தாதாங்க தெரியும். சத்தியமா ஒவ்வொரு நாளும் வந்துட்டு டிஃப்ரெண்டா கொடுக்கணுங்க. ஈஸியா வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. நான் அதிகமா வந்து பேட் கமெண்ட் வந்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டேன். நல்ல கமெண்ட், ஏன்னா அதிகமா நமக்கு வந்து நல்ல கமெண்ட் தான் வரும். இப்போ உள்ள சில பேர் வந்துட்டு வன்மம் அதிகமா இருக்கறனால வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வருது. யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா வீடியோஸ் போடுறாங்க. ஸோ ஈஸியா பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுங்க. அதுதான் என்னோட சஜஷன், லாஸ்ட் ஃபைனல் சஜஷன் அதுதான். ஆமா, அத நினைச்சு நீ ஃபீல் பண்ற, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது போ. அதான் எதிரிகள் வராங்கல, அப்ப நீ நேர் வழியில தான் போற. தளபதி ஸ்டைல்ல சொல்லணும்னா கண்டிப்பா. ஆமா, சரி எங்கேயாவது நிறுத்து வேணும், சாப்பிட போறோங்க. பசிக்குது வர. நான் வந்துட்டு பேசி நாங்க ரெண்டு பேரும் வந்து ஃபுல் டயர்ட் ஆயிட்டோம். ஐயோ வினோ, நீ பற்றி பேசிட்டு எங்க பாண்டிச்சேரி போயிருக்கியா? கடலூர் தாண்டிட்டியா? என்ன எங்க இருக்க? இல்ல இன்னும் இருக்குடி, பாண்டிச்சேரி போக வேண்டியது. கடலூரா இது? கடலூரா? கடலூரும் கிடையாது, இன்னும் இருக்குது அது. ஆனா இந்த இடம் செம்மையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. போற வழியிலே நம்ம இந்த அப்படியே இயற்கையா இருக்கா இடம் பாக்குறதுக்கு. ஸோ இங்கேயே சாப்பிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம். வாழைத்தோப்பு, இந்த இடம் ஃபுல்லா வாழைத்தோப்பு தான். ஆமா, இங்க வா, நல்லா இருக்கு. வா, மலாக்கோட்டை எவ்வளவு பெருசு வந்துருச்சு பாத்தியா? ஐயோ, இந்த மலாக்கோட்டை பார்க்கும்போது நம்ம ஞாபகம் தாண்டி வருது. ஐயோ ஆசையா இருக்கு. எவ்வளவு சூப்பரா தெரியுமா மலாக்கோட்டை முளைச்சது. ஏன் காத்தோட்டமா இருக்கா? இங்கேயே நல்லா தான்டா இருக்கு இடம். இப்படியே சரி வா, அவனோட விருப்பத்துக்கே போங்க. அங்க காத்தோட்டமா இருக்கா. இப்படியே உட்காந்துருமா? மாடி இதுல போடுறவா. இங்க எப்படியா? அங்கெல்லாம் போக கூடாது, திட்டுவாங்க. இது என்ன நம்ம கொல்லையா? அதையும் வந்து கேட்பாங்க பாரு. அங்க பசிட்டு பலாமரத்தை பத்தியா? ஆனா பலாக்கா வைக்கல. சே, இந்த மாதிரிலாம் ஒரு கொல்லை இருந்தா செம்மையா இருக்கு. கடலூர் பண்ருட்டி பக்கம் இல்ல பலாமரம், இனிமே பலாமரம் வாழைமரம் எல்லாம் இருக்கும். சரி எங்க உட்காந்து சாப்பிடுவோம்? இப்படியே உட்காந்துருமா? அப்படியே உட்காரு. எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்தா ரொம்ப பிடிக்கும் சீத்து, இந்த மாதிரி வாழை மரம் வச்சு. நான் சொன்னேனே, இதுதான் சொட்டு நீர் பாசனம். ஓ இப்படித்தானா? நம்ம இது மாதிரி வைக்கலாமோ? இதுல வைக்கலாம். பிளேஸ் செமையா இருக்குல்ல. பார்த்தோன்னே வந்துட்டாங்க, அப்படியே மயங்கிட்டோம். எனக்கு என்ன மல்லாக்கோட்டை செடி பார்க்கும்போது தான் ஆசையா இருக்கு. போட்டிருக்கணும் நம்ம. சரி ஓகே, போட்டிருந்துருக்கணும் மல்லாக்கோட்டை. பாருங்க, காலையிலே ரெடி பண்ணது எல்லாம். இது மாதிரிலாம் வந்து சொர்க்கங்க. வண்டியை நம்ம நிப்பாட்டி போட்டுட்டு நம்ம இங்க வந்து சாப்பிட்றதெல்லாம் வேற மாதிரி. ஏய் எனக்கு உனக்கா? எனக்கு ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஐயோ அழகு சொல்லிட்டுறா. என்னென்ன சீத்து எடுத்து வந்தேன்? நான் இதை கூட பார்க்கவே இல்லை. தயிர் சாதம் மட்டும் தான் எடுத்து வந்தியா? அடி பாவி, கொண்டக்கடலை வச்சு அடி என்னடி எடுத்துட்டு இல்லையா? வந்திருக்கேன். உருளைக்கிழங்கு,
அப்புறம் கொண்டக்கலையா? வெரி குட். கொண்டக்கடலை அப்படியே டீயை குடிச்சிட்டு போக வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்மளோட லஞ்சே முடிஞ்சிடும் இருக்கு இன்னைக்கு. காலையிலன்னு சொல்லிட்டு மணி எத்தனை ஆயிடுச்சுமா? அதான் இடம் பார்த்துட்டு நிறுத்துறதுக்கே ஒரு வழி ஆயிடுச்சு. இந்தாடி தங்கம், அவனுக்கு போடு, அவன் தான் பசியில் இருக்கான். அப்படியே கீழே வை, கீழே வை. சாப்பிடு. சாப்பிடு. நான் ஸ்கூலில் சாப்பிட்டுப்பேன். ஏன்ட்டுங்க இந்தா நீ கொண்டக்கலை சாப்பிடு. நீ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இந்தா இன்னொன்று இதுலேயே சாப்பிட்ரு. இந்த உருளைக்கிழங்கு தயிர் சாதம் வேறு மாதிரி இருக்கும்ல? யாருக்கு தான் உருளைக்கிழங்கும் தயிர் சாதமும் பிடிக்காம இருக்கும். நம்ம சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புவோம். டைம் ஆச்சு. ஃபஸ்ட்டு கார் வேலை பார்த்துட்டு தானே? ஃபஸ்ட்டு பார்ப்போம், அங்கே போயிட்டு முடிவு பண்ணிப்பேன் நான். இன்னும் மண்ணை தொட்டு சாப்பிட்றியா? அதை சாப்பிடுங்க. ஆமாம், கார் வேலையை முடிச்சுட்டு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பின்னாடி எல்லாத்தையும் வச்சுக்கலாம்ல. பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி வந்து சாப்பிட்டா எப்பேற்பட்ட சாப்பாடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இப்போ மைண்டு. சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் சூடாக இருக்குது சீத்து. செம்ம சூடு. நான் வந்து ஆறி இருக்கும்னு நினச்சேன், ஆளு பாரு பயந்துட்டான் பாரு. பாய்லர் வந்து போட்டாச்சு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதுக்காக தான் அவன் மெயின் வந்தது. உனக்கு பிடிக்கலையா? ஏய் யாரா அவன்? இந்த காரில் வைக்க முடியாதா? டோருக்கு பாரு, இதில் தான் வைக்கலாம் அந்த மாதிரி, இந்த காரில். ஆமாம் ஆமாம், நம்ம பாண்டிச்சேரி வந்து மெயினாக இதுக்காக தான் வினம் வந்து வரணும்னு சொல்லிட்டு இருந்தது. சரி போட்டாச்சு. நம்ம காருக்கு ஸ்பாய்லர் போட்டுட்டு இப்போ கார்டனுக்கு வந்துட்டோம். கார்டனில் நமக்கு பிடிச்ச செடி எல்லாம் வாங்குகிறோம். ஃபஸ்ட்டு டிசம்பர் வாங்குகிறோம். டிசம்பரா? ஆமாம், டிசம்பர் ரோஸ் கலரில் பார்த்து வாங்கணும். இது வாங்க மாட்டோங்க, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நமக்கு. அது பில்லு இது வரைக்கும் தெரியாமல் போச்சு எனக்கு. நம்ம வீட்டில் ரோஸ் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது இங்கே தான் வாங்கினது. எப்போ பார்த்தாலும் பூத்துக்கிட்டே இருக்குதுல்ல, அதுதான் காரணம். இங்கே வாங்கினது தான் காரணம். சீத்து இங்கே வா, இதுதான் சொன்னது. ஆமாம், இதுதான். இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேங்க. இது அல்லி, அல்லியோ பள்ளியோ, ஆனால் வந்து தொட்டி மாதிரி நீ வந்து லோட்டஸ் அந்த பூ பூக்கும்போது வேற மாதிரி இருக்கும். அது பத்தியா மீன் இருக்கு. இது மாதிரி தான் நம்ம வீட்டில் வந்துட்டு ரெடி பண்ணணும்னு நினச்சேன். பண்ணிடுமா? இன்னும் இது பண்ணிடுமா? நடக்குமா? நடக்கும். தொட்டி கிடைக்குமா? கிடைக்கும். சரி வா போய் பார்ப்போம். இவ வேற டிசம்பர்னு வேற உயிர் எடுக்கிறா. தலையில வச்சதுல இருந்து சாவடிக்கிறா. போன தடவை வைக்கணும்னு நினைச்சேன், அது ஒயிட் கலரா போச்சு. இந்த பூ தானே? ஆமா, போன கலரே வேற மாதிரி இருக்கு. இது ரோஸ் கலர், ஒயிட் கலர், நீல கலர், அப்புறம் ராமர் கலர், இதெல்லாம் கலந்து சொன்னாச்சு சூப்பரா இருக்கும். ராமர் கலரும் ரோஸ் வச்சு கட்டினா நல்லா இருக்கும். பாத்தியா எந்த நேரத்துல கரெக்டா தண்ணி பிடிக்கிறாங்க பாரு. அது எப்படி வருது பாரு தண்ணி. இந்த மாதிரி பிடிச்சாதான் நமக்கு ஒரு ஆசையா இருக்கும். ஆமா, ஈவினிங்ல பிடிக்கணும், மார்னிங்ல பிடிக்கணும். மதியம் 11 மணிக்கு மேல பிடிக்கவே கூடாது. நம்ம இந்த மாதிரி வாங்கணும். சீத்து அந்த அடிக்குது பாரு எவ்வளவு ஸ்பீடா. அது கேட்டு பார்ப்போம், அது மாதிரி எவ்வளவு இருக்கான்னு கேட்போம். வா, இதை பத்தியா எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம வளர்க்கணும். இங்க முடியா டே அங்கெல்லாம் போதே. இதெல்லாம் வந்துட்டு அந்த வீடியோவில் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சினிமேட்டிக் லுக்குக்கு, அதுக்காக தானே நீ இவ்வளோ மெனக்கடுற, எனக்கு தெரியும். ஆமாம், ஃபைனலாக நம்ம வாங்கணும்னு நினச்ச எல்லா செடியுமே வாங்கியாச்சு. முதல்ல வாங்க வேண்டியது இந்த தாமரை தொட்டி தான் சொல்லிக்கிட்டே வந்தான். அதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்ததுமே போய் பார்த்து வாங்கிட்டான். நல்ல வேலை கிடைச்சது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எங்கடா பெருசாக நம்ம எங்கே தேடணும்? ஆமாம், எல்லா இடத்துலையும் தேடணும், அங்கெல்லாம் கிடைக்கவே இல்லை. அதே சிமெண்ட்டில் இருக்குது, அதெல்லாம் இங்கேருந்து தூக்கிட்டு போக முடியாது, சரி வெயிட்டு, அது எதுக்குன்னு சொல்லிட்டு தான் இதையே வாங்கியாச்சு. இது கிடைச்சதான் எனக்கு சந்தோஷம். இதில் வைக்கிறதுக்கு நமக்கு தாமரை பூ வாங்கிட்டோம், பட் இந்த பாட்டோடய கொடுக்குறாங்க. பட் இதிலே வச்சா நமக்கு சரியாக இருக்காது இல்லையா, அதனால் இதோட களிமண்ணோடு எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறம் டிசம்பர் செடி வந்துட்டு நமக்கு சின்னதாக ஒரு கிளை கொண்டாந்து வச்சாலே முளைச்சிடும். நான் யார்கிட்ட போய் கேட்குறது, யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால் கலர் கலராக நான் இங்கேயே வாங்கிடுவேன்னு வாங்கிட்டேன்.
அப்புறம் மணி பிளான்ட் 2 கேட்டேன், 1 தான் வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு அந்த கம்பியில் ஏற்றி விடணுங்கிறதுனால அதை வாங்கினேன். ஓகேங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு வந்தாச்சுங்க. சீத்து வந்து என்னன்னா இதுக்குள்ளே தாங்க உட்காந்துட்டு வந்தா. இதுக்குள்ளே நான் இதுக்குள்ளே உட்காந்துட்டு வந்தேன். நீ பார்த்தேன் மூஞ்ச பாரு எப்படி கலாய்க்கிறான் பார்த்தீங்களா. இதுக்குள்ளே நான் உட்காந்துட்டு வரல, இந்த மானு தான் உட்காந்துட்டு வந்தது. மேலே உள்ள அந்த மானுலாம் உளுந்து கிடக்கு. ஏன்டா நான் போனேன்னு ஆயிப்போச்சு. எனக்கு அவ்வளோ தலைவலி. உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சரியான தலைவலி. முடியல என்னால். ஐயோ, அதுவும் இந்த 2 பேரையும் வச்சுக்கிட்டு, முன்னாடி திவ்யை வச்சுட்டே முடியாது, இந்த நிவியை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. நான் அந்த கொல்லையில் உள்ள கார்டனை அப்கிரேட் பண்ணுறேங்கிற பேரில் இன்னைக்கு நான் ஒரு அப்கிரேட் ஆகிட்டேன். ரொம்ப தலைவலி ஆயிடுச்சு. இந்த பாட்டை இதுக்குள்ளே வச்சுட்டு வந்தோமா, நான் இதுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நிவியை வச்சுக்கிட்டு, அதுதான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை இங்கே வச்சதுனால என்னால் இங்கே உட்காந்துட்டு வர முடியல. இது பின்னாடி வைக்க முடியல. பின்னாடி வேற இது வச்சிருந்தோம், இது வேற மண் வச்சிருந்தோமா, அதனால வைக்க முடியல. நான் அப்படியே வந்து எடுக்கிறேன், இதை ஃபஸ்ட்டு எடுத்து வந்துடுறேன். இது சரியான டயர்டு, எனக்கு முடியல, தலைவலி, நொந்துட்டோம் நாங்கள். இது சரியான வெயிட் சீத்து. சரி வெயிட். பின்னாடி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கி காலுக்கு கீழேயே போட்டு வச்சுருந்தோம். திவி வேற இப்படி உட்காந்துட்டான், காலை மடக்கி வச்சுட்டே வந்தான். வர வழியில் வந்துட்டு தர்பூசணி விற்றாங்களா, போகும்போதே பார்த்துட்டு போனோம், வரும்போது வாங்கிட்டு வரணும். நாங்கள் மறந்துட்டோம், ஆனால் திவி ஞாபகமாக அங்கே இருக்குமான்னு வரும்போது சொன்னதும் சரி வாங்கிட்டு வந்துட்டோம். தர்பூசணி, அப்புறம் வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் வேர்க்கடலை, இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் புடுங்கினது ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க, போகும்போது பார்த்தோமா, சரி வரும்போது சொன்னானா அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டேன். இதுதான் வந்துட்டு கலந்துச்சு ஃபுல்லாக, இதுக்குள்ளே வச்சுட்டோம். நான் எங்கே உட்கார்றது? அதனால தான் அந்த டப்பாவை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டோம். இது வந்து நம்ம வீட்டில் வந்து கற்பூரவள்ளியே இல்லைங்க சுத்தமாக. ஸோ கற்பூரவள்ளி வேணுந்தோம். கற்பூரவள்ளி சாப்பிட்ணும், அது வீணாவே அதிகமாக போகாது தெரியுமா, ரொம்ப நாள் வரைக்கும் வரும். ஆமாம், கற்பூரவள்ளி. ஆமாம்மா, மெயினாக அதுக்காக தான் வாங்கினது. ஆமாம், மற்ற பழம்லாம் உடனே வீணாக போயிடும், இது நாள் பட்டு தான் வீணாக போகும். வெறும் செடி. அப்புறம் அது வந்து அந்த 3 மூட்டை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இது நவம்பர், அது டிசம்பரா? ஐயோ, நவம்பரு. ஆமாம், இங்கே பாருங்க, 3 மூட்டை மண். அதனால தான் இடத்த ஃபுல்லாக இதாகிடுச்சு. யாராவது வந்துட்டு சீர்காழியில் இருந்தீங்கன்னா சரௌண்டிங்கில் செம்மண் வந்துட்டு வேணும் எங்களுக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. யூடியூப்ல வந்துட்டு நம்பர் கொடுத்துருக்கேன். செம்மண் வந்து எதுக்குன்னா அந்த செடிகளை வைக்கிறதுக்கு. நமக்கு மணல் ஏரியா இல்லையா, அதனால வந்து ஹீட் ஓவர் ஆயிருதா, இதை தூக்குறது தான் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. பார்ப்போம். ஓ, அங்கே ஒன்று இருக்கா, அது வந்து எருவு. 3 மூட்டை மண், 1 மூட்டை எருவு, அதுதான் ஃபுல்லாக இடத்த இது பண்ணிட்டு இல்லைண்ணா. எஸ், இதுக்காக தான் நான் வந்து பிளான் பண்ணி கொண்டு போனது உள்ள சாக்கு வச்சது. ஓ, கேட்டில? அரே வா. இப்போ உதறிக்கிட்டோம்னா வேலை முடிச்சு. அதனால நம்ம எப்பவுமே ஏதாவது போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஆமாம், தள்ளிக்க அதை வச்சுருந்தாங்க. மண்ணு கூட கொட்டல. இவ்வளோ பின்னாடி இருந்துச்சுன்னா அந்த டப்பாவை எங்கே கொண்டு போய் வைக்கிறது? அதனால தான் நான் டப்பாவை முன்னாடி வச்சுட்டேன். அதுக்குள்ளே, இந்த டப்பாக்குள்ளேயும் எதுவும் இல்லைன்னா வச்சிங்களேன், நிவியை உட்கார வச்சிடலாம். ஆனால் இந்த டப்பாக்குள்ளேயும் இந்த செடி இதெல்லாம் கடந்துச்சு. அதனால தான் வந்துட்டு நிவியை என் மடியிலே உட்கார வச்சுட்டு வந்தேன். நல்ல வேலை அவன் தூங்கிட்டான், முடிச்சிட்டு மட்டும் இருந்தானா வச்சிங்களேன், அவ்வளோதான். கைதட்டு இல்லை வேணா, நல்ல வேலை நிவி தூங்கிட்டான், இல்லைன்னா அந்த டப்பாவில் இருந்த செடியெல்லாம் பிச்சு போட்டிருப்பான் இல்லை. ஆமாம். ஸோ ஓகேங்க, அவ்வளோதாங்க. இந்த விலாக் ரொம்ப லென்த்தாக போயிருக்கோம். ஆமாம், இதுக்கு மேலே முடியாது. ஏன்னா 2 பேருக்கும் செம்ம தலைவலி. போயிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு தான் சாப்பிடல. மத்தியானம் வந்துட்டு தயிர் சாதம் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடவே இல்லை. இப்போ போய் டீ போட்டு குடிச்சிட்டு தூங்க வேண்டியதான். செம்ம தலைவலி. டோரை க்ளோஸ் பண்ணு. அவ்வளோதானே, வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவும் இல்லை, க்ளோஸ் பண்ணு. ஏன் க்ளோஸ் பண்ணி என்ன ஆராய்ச்சி பண்ண போறியாது? ஆராய்ச்சி பண்ணல, அதில் ஃபைனலாக காமிச்சிருவோம். நீ என்னை எதுக்கு கூப்பிட்டு போன, நீ எதுக்காக இது அங்கே போனோம் அப்படிங்கிறது. ஃபைனலாக நாங்கள் இதுக்காக தான் போனோம். அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆமாம், அப்படியே வர வழியில தான் இந்த திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஆமாம், இதுக்காக நான் போனேன், அதுக்காக இவர் போனார். ஓகேங்க, இந்த விலாக் அவ்வளோதான். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.